ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு சூப்பரான கிரியேட்டிவ் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 9th ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டைல் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா +10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விக்னிடேட் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா +25 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டேஜ் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இமேஜை நல்லா ஜூம் பண்ணி நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ரைட் சைடு ஒரு அப்பியர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சென்டரில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ண இந்த இமேஜை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே செட் பண்ணுறேன். உங்களுக்கு மேலே இடம் இருந்துச்சு அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மேலே இடம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கனவே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சென்டரில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக சைடில் எந்த இடத்துல அதிகமாக இடம் இருக்கோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக லைட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை கரெக்டாக நான் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கனவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்லேயே டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா -13 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா -5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஃபோட்டோ எடிட்டிங்கை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் கீழே ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.